ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி காலைல பால் காய்ச்சும் போது எனக்கு பால் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச பாலை வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே பன்னீர் ஆக்கிட்டேன். ஸோ அந்த பாலில் லைட்டாக வந்து ஒரு சொட்டு லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா இன்னும் கொஞ்சம் கட்டி கட்டி அந்த பன்னீர் ஃபார்ம் ஆயிடும். ஸோ அதை அப்படியே சைடில் வச்சுட்டு மார்னிங் டிஃபனுக்கு வெந்தய கஞ்சி தான். ஸோ வெந்தய கஞ்சி இந்த சம்மர் சீசனுக்கு ரொம்ப நல்லது. பாடி ஹீட்டு வாய்ப்புண்ணெலாம் வருது அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வச்சு சாப்பிடுங்க. நம்ம சாப்பாட்டு அரிசியோட வெந்தயம் பூண்டு இது எல்லாத்தையுமே வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு தேங்காய் பால் அரைச்சி ஊற்றுறோம் அப்படின்னா ஈஸியாக சிம்பிளாக வெந்தய கஞ்சி ரெடி ஆயிரும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இந்த சம்மர் சீசனுக்கு வீக்லி ஒன்ஸாக சாப்பிடணும். பால் நல்லா தெரிஞ்சோன்னா அது பன்னீர் ஃபார்ம் ஆயிரும். அதை நல்லா வடிகட்டிட்டு நல்லா இருத்துட்டு அந்த பன்னீரை லைட்டாக வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு அந்த பன்னீரை போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. ஸோ டேஸ்ட்டுக்கு வேணால் லைட்டாக வந்து நான் மிளகாத்தூளும் மல்லித்தூள் கொஞ்சமாக வந்து சீசனிங் பவுடரும் போட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்கின பன்னீர் டேஸ்ட் மாதிரி இருந்தது. இந்த ஸ்டஃப் அப்படி நம்ம தோசைக்குள்ள வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா பன்னீர் தோசை மாதிரி இருக்கும். மதிய லஞ்சுக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் இதெல்லாம் போட்டு சூப்பரான ஒரு மண்டி ரெடி பண்ணி லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம்.